சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுகவின் கோரிக்கைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். முதல் நாளே கொடுக்க வேண்டும், ஆனால் இன்று காலைதான் அதிமுகவினர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சபாநாயகர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். சபாநாயகர் விளக்கத்தை ஏற்க மறுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றி மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். நேற்றைய தினம் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவை கூடியதுமே கேள்வி நேரம் நடைபெற்றிருந்தது. கேள்வி நேரத்தில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிற நிலையில் தற்போது நேரமில்லா நேரத்தில் அரசின் கவனத்திற்கு ஒரு பிரச்சனையை எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த ஒரு பிரச்சனையை பொறுத்திருக்கும் இந்த தனி தீர்மானத்தில் 15 உறுப்பினர்கள் பேச வேண்டும் என்றும், குறிப்பாக பல்வேறு உறுப்பினர்கள் பேச இருக்கக்கூடிய நிலையில போதிய நேரம் இல்லாத காரணத்தினால அந்த பொருள் குறித்து பின்னர் பேசலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினர் பேச அனுமதி அளிக்க வேண்டும் என்ற தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அளித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து நேரமில்லா நேரத்தில் பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். பதில் வாங்கிவிட்டு பேச அனுமதி அளிப்பதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து நேரம் சென்று கொண்டே இருக்கின்றது என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தாங்க. அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கலந்து பேசி பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் அளிப்பதற்கும் நாளை அதை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்காங்க. எனவே பதில் தயாரித்து விட்டு அமைச்சர்கள் பதில் வழங்குவார்கள். எனவே அப்போதுதான் அதுக்கு சரியாக இருக்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்காங்க. நாளை எடுத்துக்கொள்வதாக சபாநாயகர் கூறுகிறார். எனவே இந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் பேசி என்ன பயன் உள்ளது என முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியினருக்கு கேள்வி நாங்கள் மறுக்கவில்லை, நாளை விவாதிக்கலாம் என்றும் தயவு கூர்ந்து அமர்ந்து என எதிர்க்கட்சியினருக்கு முதலமைச்சர் கூறினார். இந்த முதலமைச்சரின் பதிலை ஏற்றுக்கொள்ளாமல் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போன்று முதலமைச்சர் பதில் என்ற கூறிய அமளியில் ஈடுபட்டு வருகிறார். சபாநாயகர் மற்றும் அதிமுகவினரை அமைதிப்படுத்தி பேரவையை நடத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டு வருகின்றார். ஹரிஹரன், தகவல்களுக்கு நன்றி. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரமில்லா நேரத்தில் அவர்கள் ஒரு பொருள் குறித்து விவாதிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் முறையிட்ட நேரத்தில் சபாநாயகர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். நேரமில்லா நேரத்தில் பேச வேண்டுமென்றால் முன்கூட்டியே தகவல் கொடுக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்திருக்கிறார். அவருடைய பதிலை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். சபாநாயகர் விளக்கத்தை ஏற்க மறுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கான பதில் தயாராகி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். கவனஈர்ப்பு தீர்மானத்தை நாளை எடுத்துக்கொள்வதாக சபாநாயகர் அப்பாவு கூறியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மூலமாக நாளைய தினம் பதில் தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். கவனஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்று நாங்கள் கூறவில்லை, நாளை எடுத்துக்கொள்கிறோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் சபாநாயகர் விளக்கத்தை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாளைய தினம் விவாதத்துக்கு ஏற்பதாக கூறிய பிறகும் ஏன் அமளியில் ஈடுபடுகிறீர்கள் என்று முதலமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேரமில்லா நேரத்தில் ஒரு பொருள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக கோரிக்கை விடுத்திருந்தது. நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டுமென்றால் முன்கூட்டியே பேரவைக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். பேரவையில் சில நிமிடம் நேரம் கொடுப்பதில் என்ன பிரச்சனை என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை 15 பேர் கொடுத்திருக்கிறார்கள். அனைவருக்குமே அனுமதி வழங்க வேண்டியிருப்பதாக சபாநாயகர் பதிலளித்திருக்கிறார். ஒரு கட்சி மட்டுமே அளித்திருந்தால் அனுமதித்திருப்பேன், பல கட்சி உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருப்பதால் அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். 9 பேர் பேச வேண்டும், அதிமுக உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதிமுகவினர் எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து பதில் தயாரித்து நாளை எடுத்துக் கொள்ளலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.